Simple linear algebra concepts like scalar vector matrix தான் நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு பின்னால இருக்கிற ஒரு சீக்ரெட் சோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நாங்கள் இந்த ஸ்கேலர் வெக்டர் மேட்ரிக்ஸை டென்சர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா நான் சிவானுஜன். என்னோட சேனலில் ஏஐ டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் ரிலேட்டடான டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்தோன்னாங்க டென்சர்ஸை வந்து எப்படி நம்ம ஏரையை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். டுடே நாங்கள் வந்து டென்சர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி எப்படி இந்த டென்சர்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம்ன்றதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டென்சர்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணுற ஐடி வந்து கூகுள் கோலாப். ஸோ இதில் வந்து நான் இப்போ டென்சர்ஃபுல்லாக நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி நான் இம்போர்ட் பண்ணுறேன். எங்கள் ஐடியில் வந்து ஃப்ரீ இன்ஸ்டால்ட் ஆகிருக்கும் இந்த கூகுள் கோலாப் ஐடியில் வந்து நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஏன்னா உங்களுக்கு இருக்கும் இப்படி சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு அதுக்கு டியூட்டோரியல் பண்ணணும். எனக்கு ஒரு காமெண்ட் செக்ஷனில் ஒரு காமெண்ட் ஒன்று தான் நான் உங்களுக்கு செய்யணும். டிஎஃப். ஸோ இது டிஎஃப்ன்றது வந்து நான் ஒரு அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஷார்ட் டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நாங்கள் இதில் வந்து இப்போ என்ன வேர்ஷனாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன டிஎஃப் டாட் இப்படி வேர்ஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த கோமான் இந்த அட்ரிபியூட்டை கொடுத்தீங்கன்னா அது 2x சீரீஸ்லாம் இது போயிட்டு இருக்கு. பட் டென்சர்ஃபுல் 2.0 அதிண்ட வெர்ஷன் தான் போயிட்டு இருக்கு. 2.0 வெர்ஷன் இது வந்து 2.19 ஒரு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் எப்படி ஒரு ஸ்கேலரை கிரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட் எ ஸ்கேலர். ஸோ கிரியேட் எ ஸ்கேலர் சொல்கிறோம் வேரியபிள் கொடுப்பேன். ஸ்கேனர் கொடுத்துட்டு இதில் டிஎஃப் டாட் இதில் கன்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு டென்சர்ஃபுல்லோட வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்டன்ட் டேர்மை வாய்ச்சோன்னே என்னென்னு ஒரு அன்சேஞ்சபிள் வேல்யூ வரப்போது நாங்கள் இதை பற்றி லேட்டராக பார்க்கலாம். பட் நான் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 700 எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஸோ அதில் வந்து ஸ்கேலர் 2 கொடுத்து நான் இதில் என்ட்ரு பண்ணிட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கேலர் வேல்யூ 7 வரும். ஸோ 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பா 7 வரும். ஸோ இங்கே எது எல்லாமே நம்பா எண்டு வருதுன்னா டென்சர்ஃபுல்லோ வந்து நம்ம வந்து இன்டர்டுவைண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்டர்னலாக வந்து நம்ம ஏரையை தான் இது உள்ள ரன் பண்ணியிருக்கோம். ஆனால் டிஎஃப் டாட் டென்சர்ன்ற ஒரு ஒப்ஜெக்டால் வந்து கன்வெர்ட் ஆகி டென்சர்ங்களை அவுட்புட்டாக கொடுக்கும். டென்சர்னு சொல்ல வரது மெயினாக அந்த நாங்கள் ஸ்கேலரை கதைக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து இப்போ நீங்கள் டென்சர்ன்ற டேர்மும் ஸ்கேலர் டேர்ம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்து ஏன் ஸ்கேலரை ஏன் டென்சர்னு சொல்கிறோம்னு கிளியராக எக்ஸ்பிளைன் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் இந்த ஸ்கேலர் எப்படி உருவாதுன்னா ஒரு சிங்கிள் வேல்யூ ஸ்கேலர்ன்ற ஒரு சிங்கிள் வேல்யூ அதை வந்து இப்போ டென்சர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி. ஸோ இதில் இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா வந்து ஷேப் வந்து எந்த ஒரு ஷேப் அதாவது ஷேப் இல்லைன்ற மாதிரி கொடுத்தது. அதாவது பராந்திசில எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. இப்போ நாங்கள் இந்த டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ஓகே டைமென்ஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா அந்த டைமென்ஷன் நம்பர் ஆஃப் டைமென்ஷன் ஸ்கேலர் 0. அப்போ 0 உங்களுக்கு 0 டைமென்ஷன் 0 ஸ்கேலர் வந்து 0 டைமென்ஷன். ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் நம்பர். இது வந்து ஒரு சிங்கிள் நம்பர் ரிப்ரசன்ட் பண்ண நாங்கள் டைமென்ஷனில் கதைக்கிறீங்க. இப்போ இங்கே அதால தான் இங்கே ஷேப் வந்து இந்த ஷேப் வந்து எந்த ஒரு எலிமெண்ட்டையும் இந்த பரன்சில் எந்த ஒரு எலிமெண்ட் கிட்டத்தட்ட 0 எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் 0 வருதுன்ற ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் ஏன்னா அடுத்த வந்து கொண்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் வெக்டர். வெக்டருக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ண போறீங்களா பெரிய ஒன்று கொடுப்போம். வெக்டர் ஒரு பெரிய கொடுப்போம். அதே டிஎஃப் டாட் கன்ஸ்ட்ரைன் அதே கன்ஸ்ட்ரைன் பெரிய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். கன்ஸ்டன்ட் இந்த விதம் பெரிய கொடுத்து. ஸோ இதில் வந்து வெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணுவேன். வெக்டர் பார்க்கலாம் உங்களுக்கு விளாண்டும் சொன்னால் என்ன மாதிரி அந்த பராந்திஸில் வந்து ஸ்கேர் ரூட் ஆஃப் அரே ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் பைத்தலில் வந்து லிஸ்ட் பார்த்துருந்தீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து நான் இந்த கன்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன் இன்புட்டாக வந்து. ஸோ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா அது என்ன டிஎஃப் டென்சர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மெட்டில் கொடுக்குது. ஆனால் வந்து இந்த வேல்யூ வந்து இந்த நம்ப அரேன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. சொன்னேன் கன்வெர்ட் ஆகிருக்குண்டு. அதாவது வந்து இன்டர்னலாக நம்ப அரேயா இருக்குது. பட் டிஎஃப் டாட் டென்சர்ன்றதால வந்து இந்த டென்சர் அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக வந்து இண்ட் ஆஃப் த டே டென்சராக கன்வெர்ட் ஆகி வருது. ஆனால் வந்து இது ஒரு வெக்டர். அதாவது வெக்டரும் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் டென்சர் தான். டெக்னிக்கலாக கழிச்சோம்னா இங்கே ஸ்கேலர் வெக்டர் மேட்ரிக்ஸ் எல்லாமே டென்சர் தான். பட் டைமென்ஷனுக்கு ஏற்ற இந்த நேரம் அதாவது இந்த நேம் வந்து மாறுபடுது. இப்போ 0 டைமென்ஷன் இருக்கிறதால வந்து நாங்கள் ஸ்கேலர்ன்னு சொல்லுவோம். இப்போ இதுன்ற டைமென்ஷன் நாங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்த்தோம்னா வெக்டர் டாட் என் டைமென்ஷன்
பார்த்தீங்களா 1. அப்போ இங்கே வந்து 1 டைமென்ஷன், அதாவது என்ன வெக்டர்ன்றது 1 டைமென்ஷன். இந்த 1 டைமென்ஷனை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஷேப் அண்ட் இந்த அட்ரிபியூட் இந்த பெராந்திஸை பார்த்தீங்கன்னா வந்து இன்சைடில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் அண்ட் பெராந்த 0 எலிமெண்ட். அப்போ 0 டைமென்ஷன் வந்து இங்கே ஷேப் அண்ட் பெராந்திஸில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான். இந்த டைமென்ஷன் 100. அப்போ நீங்கள் இந்த 3 என்னத்தை குறிக்கணும்? 3 வந்து இந்த லென்த், அதாவது எங்களோட வெக்டர்ன்ற லென்த் இந்த எத்தனை இருக்குது? 3 எலிமெண்ட் இருக்கு, 7 8 9. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் 10 மாற்றினா இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன், இங்கே 4 மாதிரி. அப்போ என்ன இந்த இதை லென்த்தாக குறிக்குது. அவன் டைமென்ஷன்ஸ் ரிமைனிங் சேமாக தான் இருக்கு, 1 இருக்கு. ஸோ இதான் இந்த வெக்டர்னு சொல்லும். இப்படி டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி வெக்டர் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி. அடுத்த வந்து மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ் மெத்தட்ஸ் ஓட்ட போகிறேன். டிஎஃப் டாட் கேன் சேம் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணால் கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் ஃபாலோவில் அங்கே வந்து கோட் சேர்ந்து என்னுடைய கோட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் 8 9 0 6 7 8. ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. பிரிண்ட் பண்ணுவோம். 890. இப்போ பார்த்தீங்கன்னா டென்சர் ஃபார்மேட், டென்சர் மேட்ரிக்ஸ் ஒரு டென்சர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து 2,3 சொல்லுது. இப்போ நீங்கள் இந்த டைமென்ஷனை கெஸ் பண்ணுங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி போட்டு டைமென்ஷனை கெஸ் பண்ணி சொல்லுங்க. நான் இப்போ இந்த டைமென்ஷனை செக் பண்ணுறேன். 2 வருது. நான் சொன்னால் இந்த ஷேப் அண்ட் அட்ரிபியூட்டுக்கு வர எலிமெண்ட்ஸ் தான் காமனாக டைமென்ஷனாக இருக்கும். எனக்கு மேலே வந்து ஷேப் அண்ட் பேராந்திஸில் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு டைமென்ஷனாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் அண்ட் எலிமெண்ட்ஸுக்கு 2 டைமென்ஷன் இருக்குது. அப்போ எங்கள் இன் டைமென்ஷன் வந்து என்ன 2 இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து 2,3 என்னன்னு சொல்லுவேன். அந்த 2,3 சொல்ல வரது எங்கள்ட மேட்ரிக்ஸின் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சொல்ல வரது 2 ட்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது 890, ரெண்டாவது ரோ வந்து என்ன 6 7 8. அப்போ இந்த 3 என்னன்னு சொல்ல வரேன்னா காலம்ஸ். இந்த காலம் இந்த 3 காலம் இருக்குது. 8 6 ஒரு காலம் இருக்குது, 9 7 ஒரு காலம் இருக்குது, 0 8 ஒரு காலம் இருக்குது. அப்போ இதுதான் எங்களோட மேட்ரிக்ஸ் இந்த டேட்டா ரிப்ரசன்டேஷன். இந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் வந்து என்ன ரிப்ரசென்ட் ஆகுது. ரோஸ் அண்ட் காலம்ஸ் நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரால படிச்சது தெரியும். மேட்ரிக்ஸ் வந்து கோமனா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் தான் கதைப்போம். அதை வந்து இங்கே நாங்கள் டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டென்சர்ஃப்ளோ ஆப்ஜெக்ட்ஸோட வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஓகே, இப்போ அடுத்த வந்து என்ன பார்ப்போம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே டேட்டா டைப் வந்து இன்டீஜராக இருக்குது. இன்டீஜர் 32 மேலே நீங்கள் வெக்டருக்கு பார்த்தீங்களா இன்டீஜராக இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாம் இந்த டேட்டா டைப்பை மாற்றலாண்டு கட்டாயமாக நாங்கள் டேட்டா டைப்பை மாற்ற முடியும். ஸோ டேட்டா டைப் நாங்கள் ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்பை நாங்கள் மென்ஷன் பண்ண முடியும். இப்போ நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நாங்கள் வேறு ஒரு டேட்டா டைப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். மேட்ரிக்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி மேட்ரிக்ஸ் வந்து நான் கொடுக்கணும் இன்னொரு நேம். இப்போ டிஎஃப் டாட் கன்ஸ்டன்ட். இதில் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஈஸியாக மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆல்ரெடி நம்ம இறையில் கொஞ்சம் ப்ரீவியஸாக வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இது கிரியேட் பண்ணிடலாம். பெரிய எதுவும் இல்லை, கஷ்டம் இல்லை. ஓகே, இப்போ இங்கே வந்து நான் டேட்டா டைப்பிங் ஸ்பெசிஃபை பண்ணல, டி டைப் அண்டு போட்டு இதில் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து ஃப்ளாட் 6 கொடுப்போம். நாங்கள் மேலே இதானே பார்த்துனாங்க, இன்டீஜர் 3 2 தானே பார்த்துனாங்க. இங்கே வந்து இதாக கொடுத்து ஃப்ளாட் டேட்டா டைப்பாக கொடுத்துப்பாங்க. சரி, ஓகே, இப்போ இதில் வந்து ரெப்ரண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த அவுட் விட்டுருவேன். செக் பண்ணுங்க. இப்போ நான் 3 5 3 45 8 3 8 9 மேட்ரிக்ஸ் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் டேட்டா டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணேன் ஃப்ளாட். அதால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூகளுக்கு பின்னால் ஒரு டெசிமல் பிளேஸ் வந்து டெசிமல் அந்த 3.45.8 நெட் ஒரு டெசிமல், அதாவது ஒரு ப்ளாட்டிங் பாயிண்ட் ஆஃப் இது ஃபார்மேட் எல்லாம் வந்து நாங்கள் அவுட்புட் வந்துரு. அதுதான் இப்போ. ஸோ இப்போ நாங்கள் டேட்டா டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நாங்கள் இதில் எங்களோட டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்பில் வந்து என்ன எங்களோட ஸ்கேலரோ மேட்ரிக்ஸோ இல்லை வெக்டரோ வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன இப்போ நீங்கள் இப்போ இது வந்து என்ன ஒரு 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ். அப்போ நீங்கள் இப்போ 3 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் எங்களால் கிரியேட் பண்ண முடியல. ஹையர் டைமென்ஷனல் டென்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ண நிச்சயமாக கிரியேட் பண்ணி. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ வந்து காட்டுறேன். இப்போ உங்களோட ஹையர் டைமென்ஷன் மோர் தேன் 2 டைமென்ஷன். ஹையர் டைமென்ஷன். ஸோ இது வந்து என்ன மோர் தேன் 2 டைமென்ஷன்.
ஸோ இப்போ நான் திருப்பி இப்போ டென்சர் 3Dன்னு கொடுப்பேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நாங்கள் 3D மேட்ரிக்ஸ் 3D டென்சர் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் 1D டென்சர் தான் 2D டென்சர் இப்போ வந்து 3D டென்சர்னு பார்ப்போம். ஸோ சேம் இதுக்கு என்னன்னு வந்து என்ன கன்ஸ்டன்ட் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்க கொஞ்சம் கவனம் ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் இங்கே ஒரு கிட்டத்தட்ட பார்க்க மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க என்ன செஞ்சோன்றது. இதில் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன செய்யுதுன்னு இருக்குன்னு. நாலு 5 6. இப்போ வந்து இந்த இதை பிரிண்ட் பண்ணோம் என்ன மாதிரி அவுட்புட் எங்களுக்கு கிடைக்குன்னு பார்ப்போம். 3D. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அவுட்புட் ஒன்று கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன மாதிரியான அவுட் என்ன மாதிரி எத்தனை டைமென்ஷன். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஷேப் அண்ட் பெராந்திசிஸ்க்கு ஷேப் அண்ட் அட்ரிபியூட் பெராந்திஸ்னா 3 எலிமெண்ட் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு முதல்ல சொன்னால் ஷேப் அண்ட் அட்ரிபியூட்டுன்ற பெராந்திஸ்ல வர எலிமெண்ட்ஸோட கவுண்ட் தான் எங்களுக்கு டைமென்ஷனாக இருக்குண்டு. அப்போ நீங்கள் மேலே 0 இருக்க 0 டைமென்ஷன் வந்தது. வெக்டராக இருக்கும்போது என்ன ஒரு எலிமெண்ட் இருந்தால் அதில் ஒரு டைமென்ஷன். மேட்ரிக்ஸாக இருக்கும்போது 2 எலிமெண்ட் இருந்தது 2 டைமென்ஷன். இப்போ இங்கே கெஸ் பண்ணிப்பீங்க நம்புறேன். இங்கே 3 எலிமெண்ட் இருக்குது. அதாவது எங்களை ஷேப் அண்ட் பிரான்ச்சு 3 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் குட் பி 3 டைமென்ஷன். ஸோ நான் இதை செக் பண்ணி பார்த்துருவோம். டென்சர் 3D in dimension. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 அப்போ 3 டைமென்ஷன்ஸ். ஓகே. ஸோ இங்கே நான் இப்போ கிரியேட் பண்ணின டென்சர் வந்து 3 டைமென்ஷன். ஸோ இதை நாங்கள் இப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஓகே. இதை நாங்கள் பிரேக் டவுன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்களா இப்போ நான் ஹைலைட் பண்ணுற மட்டும் பாருங்க. நான் வந்து இவ்வளோத்தையும் ஹைலைட் பண்ணேன். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு மேட்ரிக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா. இந்த மேட்ரிக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் என்ன 2 ரோ இருக்குது 3 கோலம் இருக்குது. அப்போ இந்த ஷேப் அண்ட் ஆட்ரிபியூட் வேணுங்க 2,3 இருக்கு. நாங்கள் இந்த கடைசி 2வது எலிமெண்ட்டையும் 3வது எலிமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா 2,3. அது மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்க. இதுவும் என்ன 2 rows 3 columns இருக்கு. அப்போ சேம் அகைன் 2,3 இருக்கு. அப்போ இப்போ 2ன்றது இங்கே என்னத்தை மீன் சொன்னது இந்த 2 மேட்ரிக்ஸே மீன் பண்ணுது. இந்த என்ன எங்களுடைய டென்சருக்கு வந்து என்ன இன்சைட் த டென்சர் நாங்கள் another 2 டென்சர்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் என்ன மேட்ரிக்ஸும் ஒரு டென்சர் தான், வெக்டரும் ஒரு டென்சர் தான், ஸ்கேலரும் ஒரு டென்சர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேட்ரிக்ஸ் வந்து டபுள், அதாவது இந்த ஸ்டெக் அப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மேலே இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கிற நீங்கள் ஸ்டெக் டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி யோசிச்சிங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் மேலே இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு கொள்ளலாம். அப்போ இங்கே ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு இன்சைட்ல நான் வந்து இன்சைட் என்ன இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதால் வந்து 3 டைமென்ஷன் கன்சிடர் பண்ணப்படுது. அதாவது வந்து என்ன இது 3 டைமென்ஷன் டேட்டா ரிப்ரசன்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லாம் இருக்கு. இப்போ இதுதான் காமனாக வந்து என்ன 3D டென்சர்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 டைமென்ஷன் டென்சரை வந்து ஸ்கேலர்னு சொல்லியிருப்போம். 1 டைமென்ஷன் டென்சரை வந்து என்ன வெக்டர்ன்னு சொல்லியிருப்பேன். 2 டைமென்ஷன் டென்சரை வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2 டைமென்ஷன். இந்த 3D நீங்கள் 3 டைமென்ஷன் டென்சர் இருக்குது அது ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் நேம்னு சொல்கிறேன். மேபி இதை நாங்கள் ஸ்டெக்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவேன். என்ன மேட்ரிக்ஸ் மேலே மேட்ரிக்ஸ் வந்து அடுக்கி இருக்கிற மாதிரியான ஒரு கன்செப்டில் வந்து கரெக்ட். நீங்கள் யூனிவர்சிட்டியில் இல்லை ஸ்கூலில் வந்து என்ன பில்டிங் பிளாக்ஸ் பிளாக் A பிளாக் 2 பிளாக் A பிளாக் B அந்த மாதிரி யோசிக்கணும். நீங்கள் பிளாக் A வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும், பிளாக் B வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் யோசிச்சிங்க. என்ன அது ஒரு என்ன ஒரு ஸ்டெக் மேட்ரிக்ஸ்ல அது ஒரு 3D டென்சர்ன்ற மாதிரி நீங்கள் ரிப்ரசென்ட் பண்ணி உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் பர்பஸுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபர்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு சில ஃபர்தர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் இந்த 3க்குமே நம்பர் அரே யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் அதே அந்த வீடியோ இருக்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதான் வந்து என்ன ஹையர் டைமென்ஷன் டென்சரை வந்து டென்சர் மூலம் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபர்தராக வந்து நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் ஃபர்தராக பார்ப்போம் இந்த வேறு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி ஸ்கேலர் வெக்டர் மேட்ரிக்ஸோ ஹையர் டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து இப்படி டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அடுத்த வேரியலில் வந்து TF.variable இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது டென்சர்ஃப்ளோவில். அதை யூஸ் பண்ணி எப்படி இந்த அப்ரோச் பண்ணுறது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்தால் கட்டாயம் ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சி எந்த மாதிரியான வீடியோக்களை வந்து பெற்றுக்கொள்ளும் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.